திருப்பதி மாவட்டம் சூலூர்பேட்டையை சேர்ந்த இளம்பெண் ஒருவர் ஹைதராபாத்தில் மென்பொருள் பொறியாளராக பணிபுரிந்து வருகிறார். இந்த நிலையில் அவருக்கு பணத் தேவை ஏற்பட்டதால் ஆன்லைனில் பின்னேபுல் என்ற ஆன்லைன் செயலி மூலம் கடன் பெற்றதாக கூறப்படுகிறது. 5 மாதங்களாக தவணையை கட்டி வந்த அந்த பெண் 6வது மாதம் பணத்தை கட்ட காலதாமதமானதாக சொல்லப்படுகிறது. பெண்ணின் போனில் இருந்த தகவல்களை கைப்பற்றிய ஆன்லைன் செயலியின் ஊழியர் பணம் கட்ட தாமதமான பெண்ணின் தாயாருக்கு போன் செய்து உங்களது பெண்ணின் புகைப்படத்தை மார்பிங் செய்து அதனை உறவினர்களின் எண்ணிற்கும் சமூக வலைதளங்களிலும் வெளியிட்டு விடுவதாக மிரட்டியதாக கூறப்படுகிறது. மேலும் பெண்ணின் புகைப்படத்தை நிர்வாணமாக மார்பிங் செய்து அதனை அவரது சகோதரரின் எண்ணிற்கு அனுப்பியதாக சொல்லப்படுகிறது. இதனால் அதிர்ச்சியடைந்த அந்த பெண் சூலூர்பேட்டை காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். வழக்கு பதிவு செய்த போலீசார் சூலூர்பேட்டை பகுதியில் ஆன்லைன் செயலியின் ஏஜென்ட்டாக வேலை பார்த்து வந்த பரத் யாதவ் மற்றும் ராமகிருஷ்ணா ஆகிய இருவரை கைது செய்தனர். இந்த சம்பவம் குறித்து பேசிய மாவட்ட எஸ்பி சுப்பராயுடு, பொதுமக்கள் வங்கிகள் அல்லாத தனியார் நிதி நிறுவனங்களில் எவ்வித ஆவணங்களும் இல்லாமல் உடனடியாக கடன் தருவதாக கூறுவதை நம்பி கடன் வாங்கும் போது எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும் என்று தெரிவித்தார். மேலும் தவிர்க்க முடியாமல் கடன் வாங்கினால் இதுபோன்று சைபர் குற்றவாளிகள் குறித்து தெரிந்தால் உடனடியாக போலீசில் புகார் அளிக்க வேண்டும் எனவும் அவர் தெரிவித்துள்ளார்.